ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிஸ் குமரி சேனல். நம்ம கொஞ்ச நாள் வீடியோ போடல, கொஞ்சம் லாக் ஆயிடுச்சு போடல. அதனால ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வீடியோ போட்டுருக்கோம். வைஷ்ணவி இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லை. ஆமாம், திஸ் இஸ் மை சிஸ்டர் வைஷ்ணவி அண்ட் திஸ் இஸ் மை ஹஸ்பண்ட். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஹூ நோஸ் மீ பெட்டர். அதுதான் பார்க்க போறோம். அது இல்ல. ஆமா, என் தங்கச்சிக்கு நிறைய என்ன புரிஞ்சு வச்சிருக்காளா இல்ல என் ஹஸ்பண்ட் என்ன நிறைய புரிஞ்சு வச்சிருக்காரா அப்படின்றது நம்ம பார்க்கலாம். அது எப்படி அப்படின்னா, நான் ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்பேன். அந்த கொஸ்டின்ஸ்லயே தெரிஞ்சிடும் யாரு என்ன கொஞ்சம் புரிஞ்சு வச்சிருக்காங்க. கொஞ்சம் தள்ளி சீட்டு வரட்டா? என்னத்த தலை சீட்டு வரட்டுமா? எதுக்கு இருக்கு சேவரனை பார்த்து கேளுமாப்ல. ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கு முடி. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். சரி விட்டு பேசு. சரி, ஓகே, கேக் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுவா இல்ல போய் தலை சீட்டு வரியா? ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஓகே. பார்க்கக்கூடாது, 2 பேர் பார்க்கக்கூடாது. உங்க 2 பேர்ட்டையும் நான் கேட்பேன், 2 பேருமே பதில் சொல்லுங்க. சரி, ஓகே. யாருக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் தெரியுதோ அவங்க டக்குன்னு கை தூக்குங்க. எட்டி பார்க்க கூடாது. இப்பதான் நான் சொன்னேன், ரூல்ஸை ஃபாலோ பண்றதே கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா, which is my biggest fear? பயம். வைஷு தூக்கிட்டா. சரி சொல்லு, நீ சொல்லு. என்ன ஃபியரா? நாளைக்கு சொல்றியா? நான் சொல்லட்டா? சரி சொல்லுங்க. சரி சொல்லுங்க. உன்னோட பிக்கஸ்ட் ஃபியர் என்னன்னா, உனக்கு எல்லாமே ஃபியர் தான். நாயினாலே பயப்படுற. அது எல்லாருக்கும் இருக்கிறது தானே. ஆமா, எல்லாருக்குலாம் இல்ல, எனக்கெல்லாம் இல்ல. உங்களுக்கு இல்ல? நான் சொல்றேன். சரி, நீ சொல்லு. பேய் படம் பார்த்து நைட் தனியா தூங்குறது. இல்லாட்டி நைட் தனியா இருக்கிறதே ஃபியர் தான். இங்க யாரு? மூஞ்ச பாரு. ஐயோ, வலி உயிர் போதே. ஓகே, நீ சொல்லு. உனக்கு நாய் பார்த்தா பயம், மாடை பார்த்தா பயம், எல்லாத்துக்கும் நீ பயப்படுற. நிறைய விஷயம் பயப்படுற. அனிமல்ஸ்னா பயமா? இதெல்லாம் ஒரு கொஸ்டினா? ஆக்சுவலி 2 பேருமே கரெக்டா தான் சொன்னாங்க. ஆனா இப்போ 2லயுமே இதுல கரெக்டா சொல்ல ஒண்ணுமே இல்ல. ஏன்னா உனக்கு இல்ல இல்ல, எனக்கு நான் எல்லாத்துக்குமே பயப்படுவேன் தான். ஐயோ, சொல்ற மாதிரி நான் நைட்டு தனியா தூங்க பயப்படுவேன் தான். ஆனா இப்ப நான் கொஞ்சம் பழக ட்ரை பண்றேன். அதே மாதிரி டாக் வளர்த்தோம். டாக் எல்லாம் பழக நான் ட்ரை பண்ண மாட்டேன். எனக்கு பயம். எனக்கு நிஜமாவே டாக்னா பயம். ஸோ எனக்கு இப்போதைக்கு பயம் என்ன அப்படின்னா, அது அப்பப்போ டெம்பரவரி, சொல்ல முடியாது அது இதுதான். ஆனால் மோஸ்ட்லி நான் பயப்படுற விஷயம் பேய், கோஸ்ட். அதுதான் நான் ரொம்ப பயப்படுவேன். அது ரிலேட்டடான ஆன்சர் இவன் சொல்லியிருக்கான். ஓகேவா? அது ரிலேட்டட். அது ரிலேட்டட், அவ்வளோதான். எனக்கு 1 பாயிண்ட். சரி, 1 பாயிண்ட். ஸ்கோர் போர்ட் 1 பாயிண்ட். Which is my biggest strength? நான் சொல்றேன். சொல்லு. என்னோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் போல்டா இருக்கும். போல்டா இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணும், ஆனா உள்ள போல்டா இருக்காது. அது வேற கதை. அதே மாதிரி பிக்கஸ்ட் சப்போர்ட்னா நான் தான், அவர் சொன்ன மாதிரி. அதாவது ஏதாவது கஷ்டப்பட்டுச்சுன்னா என்கிட்ட தான் கால் பண்ணும். ஏதாவது பிரச்சனை என்கிட்ட தான் வரும். அதனால நான் பிக்கஸ்ட் சப்போர்ட்னு சொல்லலாம். இந்த 2 விஷயம். ஓகே, நீ சொல்லு. அதான் நான் சொல்லிட்டேன். என்னது? நான் ஆக்சுவலி என்னோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, போல்டா இருக்கிறது. வெளியே போல்டா காட்டிப்பேன், ஆனா உள்ள போல்ட் எல்லாம் கிடையாது. ஆனா பாக்குறவங்களுக்கு அப்படி தெரியும், ஆனா உள்ளார நான் அவ்வளவு போல்டு கிடையாது. உள்ள வீக்கு தான். அப்புறம் உண்மையை சொல்லணும்னா, என்னோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் இவங்க 2 பேர் அடிச்சுக்கிட்டாங்க, நானு. ஆனா இவங்க 2 பேருமே என்னோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். அது இவங்க 2 பேருக்குமே தெரியாது. ஊருட்டெல்லாம் கிடையாது. உண்மையிலே இவங்க 2 பேர் இல்லைன்னா. அதே மாதிரி இவங்க ஏதாவது கடுப்பேத்தினா இவர்கிட்ட சொல்லுவேன், இவ ஏதாவது கடுப்பேத்தினா இவங்க கிட்ட சொல்லுவேன். இப்படி நம்ம சேஃப் ஜோன். ஆமா. அதுக்கப்புறம் சரி, ஓகே. வாட் இஸ் மை ஃபேவரட் கலர்? ஈஸி क्वेश्चन. பிளாக். நீ சொல்லு. பிளாக். கரெக்ட்.
பிளாக். ஆனா நான் கருப்பு சட்டை மட்டும் போடக்கூடாதுன்ற. அது ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போடக்கூடாது, மித்த டைம் போட்டுக்கலாம். சரி சொல்லு அடுத்தது. இப்போ யாருக்கு எத்தனை பாயிண்ட் இருக்கு? யாருக்கு? உனக்கு வந்து நீ 1 பாயிண்ட் லீடிங்ல இருக்க. அவருக்கு அவர் 2 பாயிண்ட், பாயிண்ட், நீ வந்து 3 பாயிண்ட். 2 பாயிண்ட் எப்போ வாங்குவீங்க? Black கரெக்ட். Black கரெக்ட். அதுக்கு அப்புறம் ஸ்ட்ரெngth, பிகெஸ்ட் ஸ்ட்ரெngth. அக்கா ஒரு நல்ல அப்படியே வாங்கிட்டாங்க. ஊருட்டலாம் இல்ல. அப்ப நான் 3 பாயிண்ட்ஸ். சரி ஓகே, இது ஈஸியான क्वेश्चन. Which is my favorite food? பர்கர், பர்கர் இல்ல, பீஸா, French fries, பாஸ்தா. எல்லாமே தான். அவ சொன்னதும் தான். பிடிக்கும். அவ சொன்னதும் தான். ஆனா நான் அடிக்கடி சாப்பிடணும்னு நினைக்கிறேன் பாஸ்தா, ஒயிட் சாஸ் பாஸ்தா. பாஸ்தா அது என்னோட ஃபேவரட். ஓகே. அதான் என்னோட ஆல் டைம் கிரேவிங் ஃபுட். இவளுமே அதுக்கு கிரேவிங் ஆவா. ஸோ இதுக்கு வந்து ரஞ்சித்க்கு 1 பாயிண்ட் நான் கொடுக்குறேன். ஆனா அவளும் தப்பு கிடையாது தான். பட் ஹையர் ப்ரியாரிட்டி வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா. சரி போதும், சொல்ல அடுத்தது. அம்மா கத்திக்கிட்டு அப்படிதான் கேட்பேன். பாக்குறவங்களுக்கு போர் அடிச்சிடும். அப்புறம் அதான் போர் அடிக்காது. ஃப்ரெண்ட்ஸ் போர் அடிக்குதா? ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க போர் அடிக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே, இப்போ லாஸ்ட் क्वेश्चन. என்னோட கோல் என்ன? உனக்கு வந்து மேக்லரன் கார் வாங்குறது தான் என்னோட கோல். வேற என்ன கோல்? வேற எனக்கு தெரியல. வீடு வாங்கணும். ஏன் மேல பத்து பேசுறேன்? மேல யாராவது யோசிக்கிறேன். ஓ சரி ஓகே. கோல் நான் சொல்லவா? ஒரு ட்ரெஸ் கடைக்கு போனா பிரைஸ் டேக் பார்க்காம ட்ரெஸ் வாங்கணும். அதே மாதிரி எதுவுமே யோசிக்காம போய் நல்லா ஃபுல்லா சாப்பிடணும், நல்லா ட்ரெஸ் வாங்கணும், நல்லா ஊர் சுத்தணும், தனியா சுத்தணும். இதெல்லாம் பெரிய ஆசை இருக்கு. அப்போ இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் எப்படின்னு மேரேஜ்க்கு அப்புறம் எனக்கு என்ன ஆசை? எனக்கு ரெண்டுமே ஆசை. மேரேஜ்க்கு அப்புறம் வந்து இவங்க பயங்கரமா கார் கிரேஸா, இவங்க கூட சேர்ந்து எனக்கு ஒரு கார் மேல ஆசை வந்துச்சு. ஆனா கோல் கிடையாது. என்னோட கோல் வந்து இவ சொன்னதுதான். அந்த எந்த ஒரு ப்ரைஸ் டேக்கே பார்க்காம எல்லாமே நான் வந்து வாங்கணும், யூஸ் பண்ணணும், ஜாலியாக சுற்றணும், எல்லாம் ட்ரிப்பு போகணும், கூட்டு போவேல ட்ரிப்பு போகணும். அதுதான் என்னுடைய ஆசை. ஸோ இதில் வந்து மொத்தம் 5 விஷயம் கேட்டேன்னா, அந்த 5 கொஸ்டின்ல வந்து உனக்கு எத்தனை பாயிண்ட் நீ வாங்கிருக்க? 5 பாயிண்ட் வாங்கிட்டாங்க. 5 பாயிண்ட் வாங்கினாரு. 2 இல்ல 3. சரி 3 வாங்கினாரு. நீ என்ன வாங்கினா? 5 வாங்கிட்டியா? இல்ல 1 தப்பு. 4. என்னடா தப்பா சொன்ன? அந்த இது French fries 1 தப்பு. 4. மொத்தம் 2 பேருமே அவுட் ஆஃப் 5 வாங்கல. ஸோ வந்து லீடிங் வைஸும் இருந்தாலும் 2 பேருமே ஓரளவு எனக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்க. அது வந்து பெரிய விஷயம். இன்னும் பத்தல. 2 பேருமே நிறைய என்ன புரிஞ்சுக்கோங்க. எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தாங்க 2 பேருமே. ஓகே? நீ பெரிய மந்திரி. மந்திரி தான். அவ்வளோதான். ஸோ எப்பவும் போலதான் காமெண்ட், சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் பண்ணிடுங்க. எல்லாமே பண்ணுங்க. மொத்தமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு தோன்றதை நீங்க பண்ணுங்க. ஓகே, ஃபைனல் டச்சா ஒரே ஒரு கடிஜோ கேட்கவா? சரி ஓகே. இப்போ 2 பேர் இருக்கீங்க, 2 பேருமே சொல்லுங்க. இந்த பேர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, பேர்ட்ஸ் பறவைகள், அந்த பேர்ட்ஸ்லயே பொய் சொல்ற பேர்டு எது? சொல்லுங்க. பறவையிலேயே பொய் சொல்ற பேர்டு. பொய் சொல்ற பேர்டா? ஆமா. அது எப்படி டப்புன்னு யோசிக்கிற? அதெல்லாம் அப்படிதான். நீ சொல்லு. உனக்கு தெரியுமா? நீ சொல்லு. பேரட். ஏன்? சும்மா ஒரு பறவை அடிச்சு விடுவாங்க. ஏதாவது சொல்லணும்னு சொல்றது அப்படிதானே? நீ சொல்லு. தெரியல. 2 பேருக்கு தெரியலையா? பாட வேண்டாம். கேட்ட கேள்வி பதில் தெரியலையா? சரி, அப்போ நான் சொல்லவா? இருக்கலே பொய் சொல்ற பேர்டு வந்து அது பேர் வந்து வாத்து. பேக் சொல்லிட்டு ஃப்ரண்ட்ல போவோம். எப்படி நல்லா இருக்கா கடி ஜோக்கு? உங்களுக்கு இதே மாதிரி நிறைய கடி ஜோக்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் ஷார்ட்ஸ்ல இது மாதிரி நிறைய கடி ஜோக்ஸ் போடுறேன். ஓகே, பாய்.